திருவிளையாடல் என்கிற படத்தில் கடவுள் முதலாக நடித்திருந்தார். 31/7/1965 கடவுள் அனைவரின் கண்களுக்கும் தெரிந்தார். கைலாயம் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தெரிந்தது. அரங்கங்கள் கோயில்கள் ஆனதால் ரசிகர்கள் பக்தர்களாயினர். திரையரங்குகளில் கட்டணச் சீட்டுகளை பிரசாதம் போல பெற்றுக்கொண்டார்கள். படம் துவங்குகையில் அடிக்கப்பட்ட மணி எல்லோருக்கும் ஒருவித நிறைவு தந்தது. கோயில் மணி போல. கடவுளை காணச் சென்றவர்கள் கவலைகளே இல்லாமல் போனது இதுதான் முதல் முறை. படம் காட்டுவதற்காக அரங்கங்கள் இருட்டாயின. பார்க்க போனோர் இதயங்கள் வெளிச்சமாகின. சிவனாக சிவாஜி தோன்றினார், அல்லது சிவாஜியாக சிவன் தோன்றினார். கடவுள் இருக்கிறார் என நிறைய பேர் நம்பத் துவங்கினர். முதல் முறையாக கடவுளுக்கு விசில் மந்திரங்கள், கைதட்டல், அர்ச்சனைகள். திரையில் கடவுள் தோன்றிய போது இங்கிதமே இல்லாமல் செருப்பணிந்து வந்ததற்காக எண்ணற்றோர் சங்கடப்பட்டனர். திரை நோக்கி வணங்கிய தாய்மார்கள் குழந்தைகளிலும் கும்பிடச் சொன்னார்கள். அதிசயத்தை அருகே பார்த்துவிட்ட அத்தனை கண்களும் ஆனந்த கண்ணீர் உகுத்தன. நடிகர் திலகத்தின் வடிவில் உலகம் கடவுளை பார்த்தது. உமையவளே என விழித்த சிம்மக் குரலில் கடவுளின் குரல் கேட்டது. அம்மாக்கள் பயமுறுத்தியது போல இந்த சாமி கண்ணை குத்தவில்லை என்பதால் குழந்தைகளுக்கும் சிவாஜி சாமியை பிடித்திருந்தது. அவரவர் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சிவன் சாமி படம் சிவாஜி சாமி போல இல்லை என்பதால் மாற்ற வேண்டும் என்று குழந்தைகள் தீர்மானித்துக் கொண்டன. குழந்தைகளை ஒரு கண்டிப்பான ஆசிரியர் போல மிரட்டவில்லை. நடிகர் திலகத்தின் கடவுள் நடிப்பு. தின்பண்டம் வாங்கி வரும் அன்புமிக்க தாய் மாமனை நெருங்குவது போல மகிழ்வாய் நெருங்கச் செய்தது. திருவிளையாடல் பார்த்தபோது ஆண்கள் புகை மறந்தார்கள். பெண்கள் அடுத்த பெண் மீது கொண்ட பகை மறந்தார்கள். ரசிப்புடனான ஒரு பார்வையை தரிசனமாக்கியது நம் சிவாஜி பெருமானி. நாரதன் கனி கொடுக்க இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா என்று கிண்டலாக கேட்கிறார். மனிதன் இயல்பாக கேட்கும் துணியிலேயே மனிதரின் இயல்பான துணியை மகேசனுக்கும் பொருந்தச் செய்த மகா ஆச்சரியம் அது. மனைவி பார்வதி உரிமையுடன் சுட்டிக்காட்டிய உண்மைக்காக அடிவயிற்றிலிருந்து சத்தம் எழுப்பி சிரிக்கிறார். அதிர வைக்கும் சத்தம் தான். ஆனால் யாருக்கும் அதிர்ச்சி இல்லை. சிரிப்பிலும் வியக்க வைக்கிறார் நடிகர் திலகம். நாரதன் கொடுத்த கனியை பார்வதியிடம் கொடுத்துவிட்டு ஆளைவிடு என்பது போல பாவனை காட்டுகிறார். கடவுளாக நடித்தால் இறுக்கமாகவே நடிக்க வேண்டும் என்கின்ற இலக்கணம் உடைத்த அற்புதமான பாவனை. ஞானப்படம் கொடுக்காத கோபத்தில் பிள்ளை முருகன் கோபித்து நடக்க பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கள்ளு என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன் என்கிறார். ஒரு தகப்பனுக்கே உரிய வாசத்தோடும் வேதனையோடும் சொல்லுகையில் கடவுளுக்கும் வேதனைகள் உண்டென்று உணர்த்துகிறார். என்னதான் வேதனை இருந்தாலும் ஆளுக்கே உரிய கம்பீரத்துடன் டஸ் என்று முருகன் முன் தோன்றி அறிவுரை சொல்வார். அவர் நிற்கும் தோரணையே நான் உனக்கு அப்பண்டா என்று சொல்லும். பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லும் தகப்பனிடம் பரிவும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாது, தாய் சொல்லை கீழ். இதை நடிகர் திலகம் உச்சரிக்கும் போது கவனியுங்கள், இரண்டும் தெரியும். கடவுள் புலவனாய் மாறினால் கர்வம் இருக்காதா? தர்மியிடம் வந்து நிற்கும் போது அவர் முகத்தில் காட்டும் உணர்வுகளை கவனியுங்கள். அழைத்தது நான் தான் என்று நாகேஷிடம் சொல்லும் போது தன் கம்பீரத்தை தெரிவிக்கும் பாங்கு தெரியும். தன்னை யார் என்று கேட்ட தர்மிக்கு சொற்றுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழில் பாட்டிசைத்து செந்தமிழ் கவிபாடும் புலவன் நான் என்று பதில் சொல்வார். ஒரு நல்ல தமிழ் வசனத்தை ஒரு நல்ல தமிழ் பாடலாக அழகாக மாற்றியது நடிகர் திலகம்தான். நான் கண்ணை மூடிவிட்டு நின்னப்ப எனக்கு முன்னாடி வந்து நின்னிருப்பீங்க, நான் கவனிச்சிருக்க மாட்டேன் என்று நாயே சொல்ல, உண்மைதான், கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தெரிவதில்லை என்று சொல்லுவார். தன்னை இறைவன் என்பதை மறைமுகமாக தெரிவிக்கும் வசனத்தை குறுஞ்சிரிப்புடன் நடிகர் திலகம் வெளிப்படுத்தும் அழகே அழகு. என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நடிகர் திலகம் சொல்ல, என்ன எங்கெங்க வீங்கி இருக்குதுன்னா என்று நகைச்சுவையாக நாகேஷ் கேட்க, நடிகர் திலகம் சிரிக்கும் அந்த தெய்வீக சிரிப்பு சாதாரணமானதா? எப்படி ஒரு இயல்பு அந்த சிரிப்பில்! நல்லா நடிக்கிறையா நீ என்று நாகேஷ் சொல்ல, நாடகத்தையே நடத்துபவன் நான், நடிக்க முடியுமாப்பா
என்று நடிகர் திலகம் சிரித்தபடி சொல்வதை பார்க்கையில் நமக்கு தோன்றுகின்றது, இவராலா நடிக்க முடியாது? வெற்றியுனதே போய் வா என உத்தரவிடும் அந்த சில நிமிடங்களுக்குள் வார்த்தைகளை உச்சரிக்கும் போது கொடுக்க வேண்டிய ஒளி அளவு குறித்த ஒரு பாடம் இருக்கும். கடவுள் தோன்று என்ன நடந்தது என்று வினவ மிகச் சலிப்புடன் அலட்சியப்பிடித்து நகரும் நாகேஷை கனல் விழிகளால் முறைத்து நில் என்று உறக்க ஒரு அதட்டல் ஓடுவார். நாகேஷோடு நாமும் விளவெளித்து போவோம். யார் அவன், காட்டுவனை, புறப்படு என்னோடு என்று கிட்டத்தட்ட ஓட்டம் போன்றதொரு நடையில் மீனாட்சி கோயிலுக்குள் திங்கு திங்கென்று அவர் நடப்பதை விபூதி பிள்ளையாரே வியந்திருப்பார். இப்புலவன் கொண்டு வந்த வாட்டிலே இச்சபையில் குற்றம் கூறியவன் எவன் என நெஞ்சு நிமிர்த்தி இடுப்பில் கையொன்று நிற்கும் கம்பீர தோரணை மேற்கொண்டு எழுதப்பட வேண்டிய வசனங்களை குறைத்தது. நக்கீரனோடு வாதிடுபவர் தலையை பக்கவாட்டில் திருப்பிக் கொண்டு விரைப்பாக நடப்பார். பார்வை வேறு புறம் இருக்க நடை மட்டும் நூல் விடுத்தாற் போல ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பொற்றாமரை குளத்தின் முதல் படியில் நின்று கொண்டு எட்டு திக்கும் எதிரொலிக்க ஒரு சிரிப்பு சிரிப்பார். அப்படி ஒரு சிரிப்பை நடிகர் திலகம் தவிர வேறொருவர் சிரிக்க முடியுமென்றால் அது அந்த சிவனாகத்தான் இருக்கும். தகப்பன் வீடு சென்ற அனுமதி கோரும் மனைவியை வெறுத்து கோபமாக போ என்கிறார். அத்தனை அழகு! அது சரி, இது கடவுளின் கோபம் அல்லவா? என்னதான் ஆணும் பெண்ணும் சமம் என்று அந்த காட்சி முடிந்தாலும் என்னை கேட்டால் சொல்வேன், சிவாஜிதான் சிவன் என்றால் சிவம்தான் பெரிது. மீனவனாய் தோன்றி அவர் நடக்கும் நடையழகை பேசி வியக்காதவர்கள் இன்னும் பிறக்காதவர்களாகத்தான் இருப்பார்கள். கடவுள் நினைத்த மாத்திரத்தில் கையில் விறகுக்கட்டு வந்தது போல நம் கடவுள் நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு தேவையான பாவனைகள் வந்தனவோ? என்னை நல்லா பாரு, புரியும் என்று சொன்ன பிறகு கடகடகடவென தனித்தனி சிரிப்புகளை கோர்த்த ஒரு பெரிய சிரிப்பு சங்கிலியால் நம்மை கட்டி போடுவார். 50 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சிரிப்பில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள நமக்கு விருப்பமில்லை. அவ்வை வந்து உலகாளும் நாயகனை 1, 2, 3 என வரிசைப்படுத்தி பாட பாட அந்த கலையான கலைமுகத்தில் காட்டும் பெருமிதம் ஒப்பற்ற கலைஞனை தன் தலைமகனாய் பெற்ற கலைத்தாயின் பெருமிதத்தோடு ஒப்பிடப்பட வேண்டியது. சிவனாக நடிப்பது சிவாஜி என்று உறுதியான போது திருவிளையாடல் ஜெயித்து விட்டது.